பெரிய புராணம் சேக்கிழார் சொல்கிறார், அப்போதைக்கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார். கோயில் அர்ச்சகருக்கு முப்போதும் திருமேனி தீண்டுவார்னு பேர். பெருமானுடைய திருமேனியை 3 வேளையும் அபிஷேகம் பண்றார். காலையில அபிஷேகம் பண்ற பொழுது சந்தோஷமா இருக்கு, மத்தியானம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, ராத்திரி அதை விட சந்தோஷமா இருக்கு. அப்படி இருக்கணும். அப்போதைக்கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார். தேவகிக்கு என்ன ஆசை? கண்ணா, நீ வளர்ந்ததை நான் பார்க்கவில்லை. பெற்றவள் நான், வளர்த்தவள் யசோதை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தவன் நீ. நீ வளர்ந்ததையெல்லாம் நான் பார்க்கணுப்பா, உன்னை வளர்க்கணுப்பா. கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம், கவலைப்படாதீங்க, திருப்பதியிலே நான் சீனிவாசனாக வருவேன், நீங்கள் வகுள மாளிகையாக வருவீர். அதுக்கப்புறம் உள்ள வரலாறு. திருப்பதி கலியுகம், கிருஷ்ணன் துவாபர யுகம், இதுக்கு முந்தின யுகம் துவாபர யுகம். வகுள மாளிகையாக பிறந்தாள் யாரு? தேவகி பிராட்டி. வகுள மாளிகை சீனிவாசனை வளர்த்தாள். திருப்பதி பெருமாளுக்கு என்ன பேரு? ஸ்ரீனிவாசன். இந்த கல்யாணம்னு சொல்றோம் இல்ல, எல்லா கல்யாணமும் பெண் பேர்ல தானே வரும். பாமா கல்யாணம், ருக்மணி கல்யாணம், ராதா கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், வள்ளி கல்யாணம், தெய்வயானை கல்யாணம், பாஞ்சாலி கல்யாணம். என்ன இந்த ஆம்பளைங்களுக்கு மரியாதையே கிடையாதா? இவங்க பேர்ல ஒரு கல்யாணம் கிடையாது? கிடையாதும்மா. சீனிவாச கல்யாணம். ஆகா, ஒரு ஆண் பேரு வந்துருச்சு. இல்ல, அதுவும் அல்ப சந்தோஷமா. ஏன்? ஸ்ரீனிவாசன். ஸ்ரீன்னா மகாலட்சுமி, முதல்ல அவதான் நிக்கிறா, இவரு அதை ஒட்டி பின்னால வந்து நிக்கிறார். ஸ்ரீனிவாசன்னா என்ன அர்த்தம்? மார்பிலே மகாலட்சுமியை வைத்துள்ள பெருமாள். அங்கேயும் அம்மா பேர் தான் முதல்ல. ஸ்ரீனிவாச பெருமாளை வகுள மாளிகை தான் வளர்த்தாள். வகுள மாளிகை கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். எல்லாம் எந்த ஊரு? திருப்பதி. கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருவடிகளை வணங்கினால் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு கிடைக்கும். இந்த கிருஷ்ணனுடைய அவதார நோக்கம் என்ன தெரியுமா? பூபாரம் தீர்ப்பது. இப்ப நம்ம பாரதத்துல 2 பேரை பத்தி நினைக்க போறோம். ஒருத்தன் மாமே, ஒருத்தன் அக்கா புள்ள மருமகன். இந்த 2 பேரும் தான் இந்த மகாபாரத யுத்தத்திலே 39,36,600 பேர் இறந்து போனதுக்கு அடிப்படை காரணம். அந்த காலத்தில் எங்க மகாபாரதம் 5300 வருஷத்துக்கு முன்னால. அமெரிக்காவெல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்தியாவை விட்டா எதுவும் கிடையாது. அப்ப 5300 வருஷத்துக்கு முன்னால உலகம் முன்னால இந்தியா தான். அதனாலதான் அவன் சொன்னான், பாஞ்சாலி பிறந்துட்டா உலகம் அழியும்னா, துரியோதனம் பிறந்துட்டா உலகம் அழியும்னா. எனக்கு ஆச்சரியம், என்ன உலகம் என்ன இந்தியாவா? அன்னைக்கு உலகம் தான் இந்தியா. ஞாபகத்தில் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் தலைப்புக்குள்ள போறேன். இதுவும் தலைப்பு தான். கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில இருக்கார். சத்யபாமா, ருக்மணி எல்லாரும் வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பிரியம் யார்கிட்ட தெரியுமா? யார்கிட்ட? சத்யபாமா, ருக்மணி, ராதா. ராத இடத்துல தான் பிரியம். எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துட்டாங்க. அங்க இருந்து ஒரு ஆளு ஒரு கண்ணாடி கொண்டாந்தாரு. இந்த கண்ணாடியை பாருங்க, முகம் பார்க்கிற கண்ணாடி. சரி, ஆனா இந்த கண்ணாடிக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன? இந்த கண்ணாடியில பார்த்தா பார்க்கிறவன் முகம் தெரியாது. அப்போ அவன் யாரை அதிகமா விரும்புறானோ அந்த ஆள் முகம் தெரியும். ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. நான் கண்ணாடியில பார்த்தா என் பொண்டாட்டி முகம் தெரியணும்னு அவ என் பக்கத்துல வந்து பாப்பா. வேற ஆளு முகம் தெரிஞ்சா குடும்பத்துல குழப்பம் வந்துருமா இல்லையா? எவ்வளவு ஆபத்து பாருங்க. கண்ணாடியில நம்ம முகம் தெரிஞ்சா தேவையில்லையா? நம்ம யாரை விரும்புறோமோ அவங்க முகம் தெரிஞ்சா தேவையில்லையா? இந்த கண்ணாடியில யாரை ரொம்ப விரும்புறாங்களோ அவங்க முகம் தெரியும். எல்லாரையும் கூப்பிட்டு கியூல நிறுத்தி விட்டாங்க. போய் பாரு. அர்ஜுனன் போய் பார்த்தான், சுபத்திர முகம் தெரியும். சரி, ஆளாளு ஒருத்தலா போய் பார்த்தாங்க. விடுங்க. கடைசி கிருஷ்ண பரமாத்மா அந்த ஓரத்துல நிக்கிறார். அர்ஜுனன் கூப்பிட்டான், கண்ணா நீ போய் பாரு. நான் பார்க்க மாட்டேன்ப்பா, நீங்க எல்லாரும் பாருங்க, நான் பார்க்க இல்ல. நீ யாரை விரும்புறேன்னு எங்களுக்கு தெரியணும். இத்தனை பேர் இருக்கிற உனக்கு பக்தர்கள். பிரகலாதனை விரும்புறியா? நாரதரை விரும்புறியா? அர்ஜுனன் ஆகிற என்ன விரும்புறியா? இந்த அர்ஜுனனுக்கு உள்ளுக்கு ஒரு திமிரு. என்ன திமிரு தெரியுமா? பகவான் எனக்குத்தான் ரொம்ப வேண்டியவன். பக்தியில கூட ஆணவம் வரப்படாது. நான் சொன்னது புரியுதா? நான் தான் பக்தன் சொல்லாதே. ஒரு காலத்துல நான் கூட அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 2004 கைலாஷ் யாத்திரை போனேன். ஆகா, நம்ம தான் பெரிய ஆளு, கைலாசத்துக்கு யாத்திரை வந்துட்டோம் அப்படின்னு திமிர்ல தான் போனேன். எனக்கு முன்னால பார்த்தா திபேத்திய பெருமக்கள் அந்த கைலாச மலைய நான் நடந்து சுத்துறேன், அவங்க கும்பிடு தண்டம் போட்டு சுத்துறாங்க. கும்பிடு தண்டம்னா தெரியுமில்ல? இங்க தெரியாட்டி வேற எங்க
எங்க தெரியும்? எங்க கும்பிட்டு 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 கைலாச மலை 54 கிலோமீட்டர் சுற்றளவு. எனக்கு நடந்து போறதுக்கு 3 நாள் ஆகுது. தடுமாறி போனோம். முதல் நாள் 18 கிலோமீட்டர். மூச்சு வாங்குது, வழியெல்லாம் ஆறு. ஆத்துல ஒரு பாலம் போட்டிருக்கேன். பாலம் என்ன தெரியுமா? 2 மூங்கி கம்பு. இந்த 2 மூங்கில் கம்புல பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகணும். விழுந்தா ஒண்ணும் இல்ல, கைலாச பதவி அடைந்து விட்டார். அவ்வளவுதானே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல ஷூ வேற. ஷூ போட்டு குளிருக்கு பார்த்து போகணும். முதல் நாள் ராத்திரி. 2வது நாள் 28 கிலோமீட்டர் ஏறணும். ஒரு மலை ஏறி இறங்கி அடுத்த மலை ஏறணும். அதுக்கு பேரு டோல்மோ பாஸ் பேரு. அந்த மலை ஏறணும். கடுமையான பயணம், ரொம்ப கஷ்டமான பயணம், நினைக்க முடியாத பயணம். ஆனா அந்த கஷ்டத்தோட நம்ம போறோம். எனக்கு திமிரு. நம்ம தான் வந்திருக்கிறோம், நடந்து போறோம். பாத்தியா, எனக்கு முன்னால பார்த்தா திபேத்தியர்கள் விழுந்து கும்பிட்டு 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 54 கிலோமீட்டர் தூரத்தை 8 நாளைக்கு கும்பிட்டு போறாங்க. கேக்குறேன், எங்கய்யா படுப்பீங்க ராத்திரிக்கு? எந்த இடத்துல ராத்திரி வருதோ அந்த இடத்துல சாக்க விரிச்சு போர்த்திக்கிட்டு படுத்துருவோம். ஐயோ, பனி கொட்டுதே. போய் சேர்ந்துட்டா என்ன பண்றது? போய் சேர்ந்தா பகவான்கிட்ட போயிடுறான். எப்படி இருக்கு? என்ன தைரியம் பாரு. இப்ப தெரியுதா நம்ம ஒண்ணும் இல்லைன்னு? நமக்கு பக்தி கொஞ்சம், நம்ம பெரிய பக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை விட பக்தனை பார்க்கிற பொழுது பக்தியில கூட ஆணவம் வரப்படாது. இந்த அர்ஜுனனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆணவம். என்ன ஆணவம்? நான் தான் பக்தன் நினைக்காதே. உன்னை விட பக்தன் ஆயிரக்கணக்கில் இருக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா யார நினைப்பார்? என்னத்தான் நினைப்பார். இவன் நினைச்சுக்கிட்டான். கிருஷ்ணா அந்த கண்ணாடியில முகத்தை பார். பார்க்க மாட்டேன், கட்டாயப்படுத்திட்டான். பார்க்கணுங்கிற? ஆமா, சரி வா. கிருஷ்ண பரமாத்மா கண்ணாடியில முகத்தை பார். ஐயோன்னா அர்ஜுனே. எல்லாரும் அசந்து போனாங்க. உள்ள யாரு தெரிகிறா? கிருஷ்ணன் பொண்டாட்டி ராதை தெரிஞ்சாளா? இல்ல. சத்யபாமா இல்ல. ருக்மணி இல்ல. அவங்க அம்மா யசோதை இல்ல. தேவகி இல்ல. பிரகலாதன் இல்ல. நாரதன் இல்ல. யாரு தெரிஞ்சா? கண்ணாடிக்குள்ள சகுனி தெரிஞ்சா. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிரியமான ஆளு சகுனியா? படுபாவி, அநியாயம் பண்றவன், தப்பு தண்டா பண்றவன், சூதாடுறவன். கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிறார். என்ன பகவானே, இவனையா ரொம்ப விரும்புறீங்க? ஆமா. ஏன்? நம்ம வேலைக்கு ரொம்ப துணை பண்றவன் அவன்தான். இப்ப புரியுதா அவருக்கு என்ன வேலை? பூபாரந்தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா, நீ பாரத போரில் அனைவரையும் நீராக்கி, பூபாரந்தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா, கோபாலா போரேரே கோவிந்தா, உனையன்றி மாபாரதம் தவிர்க்க யார் வல்லாரே. வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாட்டு. பூபாரம் தவிர்க்கணும். பூமாதேவியினால பாப்புலேஷன் தாங்க முடியல. சாகணும், பல பேர் சாகணும். கொள்ளை நோய் வந்து சாகணும், வெள்ளம் வந்து சாகணும். அப்பதான் பூமி தாங்கும். யாரும் சாகாமலே இருந்தா பூமியில நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. இடம் இருக்குமா நமக்கு? அவ்வளவு கஷ்டம். பூபாரம் தீர்க்க துணையா இருக்கிறது யாரு? சகுனி மாமா. அதனாலதான் நான் சகுனியை விடாம நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு கதை? இப்ப நம்ம சகுனிட்ட போறோம். கிருஷ்ண பரமாத்மாவே மனசுல சகுனிய வச்சிருக்கிறார்னா அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும் பாருங்க. நம்ம ஊர்ல பேர் வைக்கிறமே, யாராவது சகுனின்னு பேர் வைக்கிறோமா? என்னமா வைக்க மாட்டான். பயந்து போய் அப்பா வேண்டாம். கைகேயின்னு பேர் வைக்கிறோமா? மாட்டான். சுமுத்திரைன்னு பேர் வைப்பான், கோசலைன்னு பேர் வைப்பான். நல்லா இருக்கு. கைகேயி ஐயோ வேணாப்பா. ஆனா கைகேயி ரொம்ப நல்லவ, அது வேற விஷயம். அது ராமாயணம் படிக்கிற போது நம்ம பேசுவோம். இன்னைக்கு வேண்டாம். சகுனின்னு பேர் வைப்போமா? வைக்க மாட்டான். கூனின்னு பேர் வைப்போமா? வைக்க மாட்டான். சகுனி அப்படி என்ன பண்ணனா, துரியோதனை என்ன பண்ணனா, அதை மட்டும் இன்னைக்கு பார்க்க. நாளைக்கு முழுக்க பாஞ்சாலியோட இருக்க போறோம். பாஞ்சாலியினுடைய பத்தினி தன்மை, ஏன் அவளுக்கு கோயில், ஏன் அவளுக்கு இந்த தீமிதி, எல்லாம் நாளைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாஞ்சாலியை பத்தி எல்லாம் தெரியணுமா? நாளைக்கு 8:30 10:30 வரைக்கும் வந்து உட்கார்ந்துருங்க. எல்லாம் தெரியும். பாஞ்சாலி யார்? இன்னைக்கு சகுனி. இந்த காந்தார நாடுன்னு ஒண்ணு நம்ம பாகிஸ்தானுக்கு பக்கத்துல ஆப்கானிஸ்தான் இப்ப இருக்கு. அதுதான் பழைய காலத்துல காந்தாரம்னு சொல்றாங்க. 56 தேசத்துல அதுவும் ஒண்ணு காந்தாரம். காந்தார நாட்டு ராஜாவுக்கு சுபலன்னு பேரு. பலம்னா ஆற்றல். சு சேர்த்தா நல்ல ஆற்றல். சுப்பிரபாதம். சுமதி. மதினா புத்திசாலி, சுமதினா நல்ல புத்திசாலி.
பலசாலி. சுப்பிரபாதம் குட் மார்னிங் நல்ல காலை. சூசேத்தா நல்ல. சுபாலன் சுபலன் நல்ல பலசாலி நல்லவன். 11 பொண்ணு. மூத்த பொண்ணு காந்தாரி. காந்தாரிக்கு கல்யாணம் பேசணும். கல்யாணத்துல இந்த நம்ம அஸ்தினாபுரத்திலே இருக்கக்கூடிய மன்னன் திருதராஷ்டிரன், அவன் மூத்தவன், ரொம்ப பெரிய ஆளு. பீஷ்மாச்சாரியாருக்கு முறைப்படி தம்பி, அவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் யாரோ சொல்லிவிட்டாங்க. சுபலன் பார்த்தா அஸ்தினாபுரம் ரொம்ப பெரிய பகுதியாச்சே, பெரிய சக்கரவர்த்தி இல்ல, அவங்களோட நம்ம சம்பந்தம் வச்சுக்கிட்டா நமக்கு பெருமை இல்ல, சரின்னு ஒத்துக்கிட்டான். திருதராஷ்டிரனுக்கு கண்ணு இல்லைன்னு தெரியாது, மறைச்சு விட்டாங்க. அம்மா ஒரு கல்யாணம்னா பின்ன என்ன மறைப்பானா இல்லையா? இந்தியாவில் அவனவன் கல்யாணத்துக்கு புது ஜாதகத்தை எழுதுறாங்க. பழைய ஜாதகம் இல்லைங்க, புதுசா ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இவங்க அதை நம்பி கல்யாணத்தை முடிச்சு விடுறாங்க. 7வது மாசம் 2ம் போய் கோர்ட்ல நிக்குது. ஜோசியர்கிட்ட போய் கேட்டா இது அந்த ஜாதகம் இல்லையேங்கிறாரு. ரொம்ப அழுத்தி கேட்டா விதி கண்ணை மறைச்சு பிடிச்சுங்கிறாரு. இதுக்கா நாங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டா விதி எங்க கண்ணை மொத்தமா மறைச்சு பிடிச்சு உங்க கண்ணை கொஞ்சம் டெம்பரரியா மறைச்சு. நடக்குதா இல்லையா தெரியல. கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிடு. அப்புறம் தான் தெரியும். நிச்சயம் பண்ணியாச்சு. சுபலனுக்கு கோபம். பீஷ்மரோட கடும் சண்டை. நீங்க பண்ணது தப்பு. பீஷ்மருக்கு அதை விட கோபம். அவர் வீராதி வீரர், இவன் சாதாரணப்பட்ட ஆளு. அவருக்கு முன்னால சக்கரவர்த்தி கடுமையா திட்டி விட்டார். எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு. காந்தாரிக்கு புருஷன் குருடன்னு தெரிஞ்சது. கண்ணை இறுக கட்டிக்கிட்டான். அவனுக்கு தெரியாத எதுவும் எனக்கு தெரிய வேண்டாம், அப்பதான் வாழ்க்கை சுகமாயிருக்கும். இல்லைன்னா எனக்கு ஒரு உயர்நிலை மனப்பான்மை வந்துவிடும். இவருக்கு கண் தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டா வாழ்க்கை சுகப்படாது. பண்டாட்டிக்கு 40,000 வெள்ளி சம்பளம், புருஷனுக்கு 20,000 வெள்ளி சம்பளம்னா அந்த குடும்பத்துல சண்டைக்கு வேற வேலையே வேண்டாம். மனசு என்ன சொன்னோம், அவன் 40,000 வெள்ளி சம்பளம், நம்ம 20,000 தான். இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து வரக்கூடாது. மனைவி அதுக்கு விடக்கூடாது. எவ்வளவு பெரியவளாயிருந்தாலும் தன்னை அனுசரிச்சு ஒழுங்குபடுத்தி அவனுடைய மனசுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்டபிலிட்டி இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும். கண்ணை இறுக கட்டிக்கிட்டான், திறக்கவே இல்லை. பீஷ்மருக்கு கோபம், சுபலனுக்கு கோபம். கொஞ்ச நாள் ஆச்சு. பீஷ்மர் படைகளை கொண்டாந்து காந்தாரத்தை பிடித்து கொண்டு அஸ்தினாபுரத்தோட சேர்த்து சுபலன் அவன் பிள்ளைங்க எல்லாரையும் ஜெயில போட்டு சிறையில மத்தியானம் ஒரு வேளை ஒரு உண்டை கட்டி சாப்பாடு, அவ்வளவுதான். இவங்க சாப்பிட்டு செத்து போகணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடும், அதுவும் கொஞ்சம் போல, பத்தாது சாகணும். சுபலன் பார்த்தான். கடைசி பையன் சகுனி கூப்பிட்டான். இந்த பாரு, உங்க அண்ணங்க சாப்பாடு என்னுடைய சாப்பாடு எல்லாத்தையும் உனக்கு தர்றான், நீ சாப்பிட்டு நல்லா இரு, நாங்க சீக்கிரத்தில் செத்து போறோம். இந்த பீஷ்மன் குலத்தை அழிக்கணும். இவன் நம்ம குலத்தை அழிச்சு விட்டான்ல, பீஷ்மன் குலத்தை அழிக்கணும். ஆனா அவன் சக்கரவர்த்தி, நீ சண்டை போட்டாலும் அழிக்க முடியாது, பின்வழியா போய்த்தான் அழிக்கணும். புரிஞ்சுக்கோ, வஞ்சகத்தால் அழிக்க வேண்டும். சகுனி, ஒவ்வொரு வேளை சாப்பிடுற பொழுதும் பீஷ்மன் வம்சம் அழிய வேண்டும்னு நீ நினைக்கணும். இப்படியே வளர்த்தாங்க. நம்ம வளர்ற சூழ்நிலை தானே நம்மளை கெடுக்கும். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பின். இங்க அன்னை இல்ல, அப்பா. சொல்லி 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 எல்லா சாப்பாட்டையும் இவனுக்கு போட்டு அவங்கெல்லாம் இறந்து அப்பா கடைசியா சாக போறார். சகுனி வந்து நிக்கிறான். ஒரு கம்பை எடுத்து ஓங்கி கால்ல போட்டார். சகுனி முழங்கால் ஒடிஞ்சு போச்சு. ஐயோ ஆமா, இந்த நொண்டி காலோட திரி. எப்பவெல்லாம் இந்த காலை பத்தி நினைக்கிறியோ அப்பவெல்லாம் உங்க அப்பா சபதத்தை நினைச்சுக்கோ. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் எலும்புல இருந்து ஒரு தாயக்கட்டம் தயார் பண்ணு. அந்த தாயக்கட்டத்தை கையில வச்சுக்கோ. 2 போடுன்னா அது 2 போடும், 4 போடுன்னா அது 4 போடும். ஏன், அது தாயக்கட்டம் இல்ல, உன் தந்தை. இதெல்லாம் சில இடங்கள்ல பல கதைகளுக்குள்ளே இருக்கு. அங்க போய் புகுந்து எடுத்திருக்கேன் காரண காரியத்துக்காக. வியாச பாரதத்துல கிடையாது, பல கதைகள் இருக்கு. அவ்வளவுதான். சகுனி புத்துக்கிட்டான். எல்லாரும் இறந்து போனாங்க. அப்பா தான் துரியோதனனுக்கு விவரம் தெரிஞ்சது. ஐயோ பாவம்னு இவங்களை ரிலீஸ் பண்ணிவிட்டான். சகுனி மட்டும் தப்பிச்சிட்டான். அப்படியே நொண்டிக்கிட்டு போவான். நேர துரியோதனங்கிட்ட போனான். அக்கா காந்தாரிய பார்த்தான். அங்கே ஒட்டிக்கிட்டான். இந்த குடும்பம் அழியணும், பீஷ்மனுடைய வம்சம் குரு வம்சம் பூண்டில்லாமல் போக வேண்டும். என்ன செய்யலாம்? அவங்களுக்குள்ள சண்டை போட விடு. வீரனா இருக்கிறவனே அடுத்தவன் ஜெயிக்க முடியாது. சுந்தோப சுந்தர்கள்னு 2 பேர், சுந்தன் உபசுந்தன், இதெல்லாம் மகாபாரதம். 2 பேர் வீராதி
வீரர்கள், அண்ணனும் தம்பியும், யாரும் அழிக்க முடியாது. ஆச்சரியம். அவன் ஒருத்தனோட ஒருத்தன் சண்டை போட்டு அழிஞ்சா உண்டு. இப்படி இருக்கு. மகாவிஷ்ணு ஒரு வேலை பார்த்தார். அழகான பொண்ணு ஒருத்திய உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சார். வந்தது வேணே. பொண்ணை பார்த்த உடனே அண்ணன் நான் கட்டிக்கிறேன், தம்பி நான் கட்டிக்கிறேன். சண்டை வந்துருச்சு. இவன் அவன் அடிச்சான், அவன் இவன் அடிச்சான், கதை முடிஞ்சு. இத தர்மராஜாவுக்கு சொல்றார் வியாச பகவான். அதனாலே நீங்க அண்ணன் தம்பி 5 பேரு ஒரு பாஞ்சாலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்ற முறைப்படி வாழுங்கள். அங்க சொல்றார். சரி. சகுனி இப்போ உள்ள வந்துட்டான். சகுனியினுடைய விளையாடல் தொடங்கி விட்டது. நமக்கு இதுவரைக்கும் பேசின தலைப்பெல்லாம் ரெட்ட தலைப்பு. இன்னைக்கு சகுனியும் துரியோதனனும் ஒரே தலைப்பு தான். சகுனி இருக்கிற இடத்துல எல்லாம் துரியோதனை இருப்பான், துரியோதனை இருந்தான்னா சகுனியும் கூடவே இருப்பான். வெனை நம்மளை விட்டு போகாது. நாம் பண்ணின வெனை என் தோல்ல தானே உட்காரும். துரியோதனம் பண்ணின வெனை சகுனியா மாறி அவன் தோல்ல உட்கார். மாமனும் மருகனும். இப்போ துரியோதனன். துரியோதனுடைய பிறப்பு நான் அன்னைக்கு சொன்னேன், இப்ப திரும்ப சொல்றேன். துரியோதனுடைய தாய் காந்தாரி. முதல்ல காந்தாரிக்குத்தான் கல்யாணம் ஆயிற்று. காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் கல்யாணம் ஆயிற்று. அந்த வம்சத்துல திருதராஷ்டிரனுக்கு கண் இல்லை. அதனால தம்பி பாண்டு ராஜாவாயிட்டான். அடுத்தாப்புல யாருக்கு குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தை தான் அடுத்த ராஜா. திருதராஷ்டிரனுக்கு நல்ல குழந்தை பிறந்துட்டா அவன் தான் ராஜா. பாண்டுவுக்கு முதல்ல குழந்தை பிறந்தா அவன் தான் ராஜா. காந்தாரிக்கு கர்ப்பம். சந்தோஷம். போன ராஜ்யம் வந்துருச்சு. நம்ம பிள்ளைக்கு தான் ராஜ்யம். வியாச பகவான் போனா, பெருமானே ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, என் புள்ள வீராதி வீரனா பிறக்கணும், கவலைப்படாதே, உலகத்தை வெல்லக்கூடியவனாக பிறப்பான் சொல்லிவிட்டாரா. 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் 12 மாசம் 15 மாசம் 17 மாசம் 24 மாசம் குழந்தை பிறக்கல. 2 வருஷம் கர்ப்பம். தாங்க முடியல, என்னடா பண்றதுன்னு தெரியல. அதுக்குள்ள அங்கே குந்தி தேவிக்கு தர்மராஜா பிறந்துட்டார். உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2 வருஷமா நான் காத்து கிடக்கிறேன். அந்த பொண்ணு நினைச்ச மாத்திரத்துல ஒரு பிள்ளைய கொண்டாந்து நிறுத்தி விட்டா. தருமரை நினைச்சு, நீ ராஜ்யம் அவனுக்கு தானே போகும், என் பிள்ளை இன்னும் பிறக்கலையே. தாங்க முடியல. உலக்கை எடுத்து வயிற்றுல குத்திக்கிட்டான். பொறாமை, கோபம், ஆற்றாமை அவ்வளவும் உள்ளே இருந்த பிள்ளைகளை பாதி. இவ போட்டு குத்தின வேகத்துல வயிற்றுல இருந்த கர்ப்பம் அப்படியே உதிரம் கீழே விழுந்து அப்படியே பிரிஞ்சிருச்சு. வியாசர் காட்சி கொடுத்தார். கெடுத்து விட்டியே, இவ்வளவு ஆற்றலும் போச்சே, விதி. நான் என்ன பண்ண? ஒரு குவளை மாதிரி அமை நெய்ய ஊத்தி வச்சாராம். அந்த நெய்யில இந்த பிண்டங்களை பூரா போட்டாராம். 100 பிண்டம். 100 பேருடைய ஆற்றல் உன் புள்ள ஒரு பிள்ளைக்கு வரணும்னு நினைச்சேன், இப்ப 100 போச்சே. ஒரு பெண் குழந்தை வேணும். இதுல இன்னும் கொஞ்சத்தை தூக்கி அதுல போட்டாரு. 101 குவளைகள். நம்ம பாஷையில சொல்ல போனா டெஸ்ட் டியூப். 101 டெஸ்ட் டியூப். நம்ம இன்னைக்கு தானே கண்டுபிடிச்சா. வியாசர் அன்னைக்கே கண்டுபிடிச்சு விட்டாரே. 5300 வருஷத்துக்கு முன்னால டெஸ்ட் டியூப் பேபி. தொடாதே, கைப்படக்கூடாது, அப்படியே வச்சு வளர்ந்தது. முத நாள் துரியோதனம் பிறந்தான். அடுத்த நாள் துச்சாசனம் பிறந்தான். ஒரு நாளைக்கு ஒருத்தன். இப்படி 100 பேரு 100 நாளைக்கு பிறந்தாங்க. துச்சலை 101வது நாள் பிறந்தான். ஒரு நாளைக்கு ஒத்த பிள்ளை. இப்படி வருஷக்கு பிறக்குது. துரியோதன மனசு எப்படி இருக்கும் யோசிங்க. தாய் வயிற்றுல எப்படி சிந்தனை இருந்துச்சோ பிறக்கிற பிள்ளை அந்த சிந்தனையோட தான் பிறக்கும். ஒரு திருடனும் திருடியும். நான் ஒரு நாள் சொன்னேன், ஒரு திருடனும் திருடியும் ராத்திரி பகலா சிந்தனை. என்ன, நமக்கு பிறக்கிற பய பக்கா திருட்டு பயலா பிறக்கணும். எப்படி இந்த 2 பேருக்கு குழந்தை பிறந்தது. நர்சு உள்ள குழந்தை எடுக்கிறா. டாக்டர் வெளியில நிக்கிறார். நர்சு வெளியில வந்து குழந்தைய காமிக்கிறார். நர்சு கையில போட்டிருந்த மோதிரத்தை காணாம். அவ குழந்தைய எடுத்த பொழுது இந்த பய மோதிரத்தை உருகிட்டான். கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்த பிள்ளை எப்படி இருக்கும்? நர்சு தேடுறா, என்னடா மோதிரத்தை காணமே காணமே காணமே. இந்த பய கைய மூடிட்டு இருக்கான். டாக்டருக்கு ஒன்னும் புரியல. உள்ள யாரும் போகலையே, வேற எடுக்க வாய்ப்பு இல்லையே. அந்த அம்மா மயக்கத்தில் இருக்கு. குழந்தை இப்படி இருக்கு, என்னடா. ரொம்ப நேரம் எல்லார்ட்டையும் விசாரிச்சாரு. அந்த அம்மா முழிச்ச உடனே அதுகிட்டையும் கேட்டாரு, புருஷங்கிட்டையும் கேட்டாரு. சொல்லிவிட்டாங்க. 24 மணி நேரமும் எனக்கு பிறக்கிற பிள்ளை பக்கா திருட்டு பயலா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சான். புரிஞ்சு போச்சு மனோதத்துவ டாக்டர். டாக்டருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மனோதத்துவம் புரிஞ்சிரு. இப்ப இந்த பய கைய மூடிட்டு இருக்கேன். கைய பிடிச்சி இழுக்கணும். இப்பதான் பிறந்த பிள்ளை. விரல இழுத்தா விரல் கையோட வந்துடும். பச்சை மண்ணு. டாக்டர் கெட்டிக்காரர். கழுத்துல ஒரு 4 பவுன் சங்கிலி போட்டிருந்தார். அதை எடுத்தார். இந்த பய கண்ணுக்கு நேரம் அப்படி நீட்டினாரு. ஆன்னு கைய திறந்தார். மோதிரத்தை எடுத்து விட்டார். என்ன புரியுது? நம்ம பிள்ளை வயிற்றுல இருக்கிற பொழுது நம்ம எந்த சிந்தனையோட இருக்கிறோமோ அதுதானையா நம்ம பிள்ளைய பாதிக்கும். நான் அன்னைக்கே ஒன்னு சொன்னேன்.
இரணியனுடைய பிள்ளை பிரகலாதனா பிறந்தான். வயிற்றில் இருக்கிற பொழுது நாரதர் சொன்னதை கேட்டது நான். காந்தாரியின் பிள்ளை துரியோதனன் பிறக்கிற போதே பொறாமை, கோபம், ஆற்றாமை எல்லாத்தோடையும் பிறந்தான். போச்சு வெனே ஆரம்பம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வசதியா போச்சு. சண்டை எப்படி வந்துச்சு ரெண்டு பேருக்கும்? அங்க போவோம். துரியோதனங்கிட்டே நான் போயிட்டு இருக்கேன். 100 பேரு கௌரவர்கள். ஒரு மாமரத்துல ஏறி பழத்தை புடுங்கணும். இந்த 100 பேரும் மரத்துல ஏறிட்டாங்க. இந்த பீமன் அங்க இருந்து வந்தான். என்னடா பண்றீங்கன்னா, இல்ல மாம்பழம் புடுங்கணும். இதுக்கு மாம்பழத்தை புடுங்கணுமா? இந்த பாருன்னு மரத்தை புடிச்சு உழுப்பினான். அவன் பலம் அப்படி பொதன்னு மாம்பழம் விழுந்துச்சு, மாங்காய் விழுந்துச்சு. 100 பேரும் கீழே விழுந்து இடுப்புல அடி, கையில அடி, காலில் அடி. பொதன்னு மாங்காய் உதிர்ந்தாப்புல அவங்க உதிர்ந்துட்டாங்க. கோபம் வருமா வராதா? ஏண்டா எங்களை இறங்க சொல்லிட்டாவது உதுத்து இருக்கலாம். இல்ல நீங்க இருக்கிறவது உதுக்கணும்னு தானே நம்பணும் சொல்லுவானா? போச்சு, பகை ஆரம்பிச்சு. இந்த பீமன் பொல்லாதவனா இருக்கான். இவனை கொல்லணும். சின்ன வயசு 10-12 வயசு பீமனுக்கு. இவனை உடம்பு பூரா கயித்தால கட்டி அப்படியே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாங்க. தூங்குற போது இவன் என்ன பண்ணா, முழிச்சுக்கிட்டானா, அப்படியே அறுத்துக்கிட்டு வெளியில வந்து அவ்வளவு பலம். அப்பவே வாயுபுத்திரன் ஆஞ்சநேயனுக்கு தம்பி 5லே 1 பெற்றான். 5லே 1 தாவி 5லே 1 ஆரியர்க்காக 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான். அவன் நம்மை அழித்து காப்பான். ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயனுக்கு தம்பி. ஒன்னும் பண்ண முடியல. ஒரு நாள் நல்லா தூங்குவானா, நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான், அருமையா தூங்குவான். தூங்கினானா பாம்பை கடிக்க விட்டாங்க. அப்படியே மூட்டை பூச்சியை நசுக்கிறாப்புல நசு. அவனுக்கு பாம்பு மூட்டை பூச்சி, நமக்கு மூட்டை பூச்சியே பாம்பு. அப்படித்தானே வாழ்க்கை. நசுக்கி விட்டான். இவனை என்னதாண்டா பண்றது? உணவுல விஷத்தை வச்சாங்க. சாப்பிட்டு சாகட்டும். விஷம் உள்ள போயிடுச்சு. அப்படியே தூக்கினாங்க. சங்கிலியால கட்டுனாங்க. கடல்ல தூக்கி போட்டாங்க. பீமன் கதை முடிஞ்சது. கடல்ல விழுந்தானா, நாகலோகத்து பாதை. நிறைய பாம்புகள். எல்லா பாம்பு இவனை கடிச்சு. இந்த உள்ள போன விஷமும் கடிச்ச பாம்பு விஷமும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து முறிஞ்சு வச்சு. நாகராஜாவுக்கு தெரிஞ்சது. வர்றவன் பீமனுடைய பீமன் வாயுபுத்திரன் பிள்ளைடா, வர சொல்லுன்ட்டான். பாம்புக்கு காற்று ரொம்ப அவசியம். பாம்புக்கு காற்று ரொம்ப அவசியம். காற்றை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு பாம்பு பல ஆண்டுகள் உயிரோட இருக்கும். வாயு பகவானுடைய புத்திரன் பீமன் கூட்டிக்கிட்டு வந்துட்டான். உள்ள கூட்டிக்கிட்டு போனா இவனுக்கு ராஜோபச்சாரம். எல்லா விஷமும் தீர்ந்து வச்சு உட்கார வச்சு இவனுக்கு உபச்சாரம் பண்ண. அந்த குடத்துல இருக்கிற ரசத்தை கொண்டாந்து குடிக்க சொல்லு. பீமன் பசியோட இருக்கானா, ஒரு குட ரசம். ரசம்னா நம்ம ரசம் இல்ல, மிளகு ரசம், தக்காளி ரசம் இல்ல, ஜூஸ், சாறு, பழச்சாறு. அந்த காலத்துல அதுக்கு என்ன பேரு? பழரசம். சரிதானா? பழரசம். ஒரு பெரிய குடம் நிறைய குடிச்சானா ஏப்ப விட்டான். பீமா இன்னும் வேணுமா? கொண்டா. 2வது குடம். 3, 4, 5, 6, 7, 8 குடம் குடிச்சுட்டான். நாகராஜா சொல்றாரு, ஒரு குடம் ரசம் சாப்பிட்டா 2000 யானை பலம் வரும். ஒரு குடம் ரசம் சாப்பிட்டா 2000 யானை பலம் வரும். நீ 8 குடம் சாப்பிட்ட 16000 யானை இஸ் ஈக்குவல் டு பீமன். இவனை கொண்டே கடல்ல போட போக இவனுக்கு பலம் கூடி போச்சு. அதுதான் கடவுள் செயல். நல்லவனுக்கு வர்ற துன்பம் கூட இன்பமாக மாறும். கெட்டவனுக்கு வர்ற இன்பம் கூட துன்பமாக விளையும். கம்பீரமா வந்துட்டாங்க. 16000 யானை பலம் கொண்டாந்து வெளியில விட்டா வெளியில வர்றான். நாகராஜா சொன்னான், வெளியில ரொம்ப சொல்லாதே. அம்மா குந்தி தேவிக்கு மட்டும் சொல்லிவிட்டு பீமன் வெளியில வந்துட்டான். இவனை பாக்குறாங்க. கோபமா வருது. துரியோதனனுக்கு தாங்க முடியாத கோபம். பொங்கி நிக்கிறான். அரங்கேற்றத்தன்னைக்கு பாண்டவர்கள் 5 பேர் ஜொலிக்கிறாங்க. துரியோதனால அம்பு விட முடியல. ஒழுங்கா படிச்சா தானே. துரோணாச்சாரியார்கிட்ட வில்வித்தை கற்றுக்கொண்டவர்களில் அர்ஜுனன் நம்பர் 1, அஸ்வத்தாமா, கர்ணன், தருமர், பீமன், நகுலன், சகாதேவன் நம்பர் 2, துரியோதனாதியர் 100 பேரும் நம்பர் 3. முடியல, படிக்க முடியல. அடுத்தவனை கோபிச்சுக்கிட்டே இருந்தா என்னைக்கு நம்ம படிக்கிறது? முடியல. தோல்வி. அர்ஜுனன் ஜெயிக்கிறான். தாங்க முடியல. என்னடா ஊரெல்லாம் இவனை பாராட்டுதே.
பொறாமை. கர்ணன் எந்திரிச்சான். நான் அர்ஜுனன் செய்த எல்லா வில்வித்தைகளையும் செய்து காட்டுகிறேன். ஆகா, ஒரு ஆள் கிடைச்சிட்டான்டா. அர்ஜுனனை எதுக்குறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான்டா. நம்ம தேரோட்டி மகன் கர்ணன் பக்கத்துல போய் நிக்கிறான். கிருபாச்சாரியார் சொல்கிறார், இது அரசகுமாரர்களுக்கு உரிய அரங்கேற்றம். தேரோட்டி மகனுக்கு வேலை கிடையாது, போ. துரியோதனை எந்திரிச்சான். வீரத்தில என்ன அரசகுமாரன், தேரோட்டி மகன். வீரத்தில ஜாதிக்கு இடம் கிடையாது. தேரோட்டி மகனாய் இருந்தாலும் வீரத்தை காட்டுவானே, ஆனால் அரங்கேற்றத்தில் அவனுக்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும். இவன் என்ன சொல்றீங்க, இவன் தேரோட்டி மகன்ங்கிறீங்களா? அங்க தேசத்துக்கு இவனை ராஜா வாக்குகிறேன். கொண்டு வந்தா தண்ணீர், கங்கை, யமுனை, தீர்த்தம் அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகத்தை பண்ணி கர்ணன் அங்க தேசத்துக்கு அரசனாகி விட்டான். துரியோதனனுக்கு ஒரு கை கிடைச்சாப்பல். கர்ணன் சொல்லிட்டான், உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன். அப்பா பரவாயில்ல. ஒரு மரம், அந்த மரத்துக்கு சகுனி தண்ணி விட்டான். பொறாம மரம், பொறாம மரத்துக்கு சகுனி தண்ணி ஊத்தன. துச்சாசன வேலி போட்டான். கர்ணன் களை எடுத்தான். பீமன் மரத்தை வெட்டி வீழ்த்தி விட்டான். இதான் கதை. இந்த பொறாம மரம். கர்ணன் சேர்ந்துட்டான். அரங்கேற்றம் முடிஞ்சது. தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணான். இளவரசு பட்டாபிஷேகம். ஏன்? பாண்டுவுடைய ராஜ்யம் அவன் பிள்ளைக்கு, அவனுக்கு தான். முதல்ல பிறந்தவன் தருமன். துரியோதன அப்புறம் பிறந்தவன். பீமன் அதுக்கு அடுத்த நாள் பிறந்தவன். அதனால தர்மராஜாவுக்கு இளவரசு பட்டம். இவனுக்கு அப்பாட்ட ஓடுனான். அப்பா, அநியாயமா இருக்கு. ராஜ்யம் உனக்கு வர வேண்டியது, உனக்கு கண் இல்லைன்னு விட்டுட்டாங்க. நான் பிறந்தேன், எனக்கும் இல்லாம போச்சு. நான் இறந்து போறேன். அப்பாவால தாங்க முடியல. இப்ப நான் என்னடா பண்ணணுங்கிற? எப்படியாவது இவர்களை ஒழிக்க வேண்டும். என் தம்பி பிள்ளைகள்டா. தம்பி பிள்ளைகள் வேணுமா, நான் வேணுமா? நீ தான்டா. ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணு. என்னடா செய்யணும்? மாமாவை கேளு. யாரு மாமா? நம்ம சகுனி மாமா. ரெடியா நிக்கிறேன். எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இந்த பயல்களை கவுக்கலாம். இவனால அவன் சாகணும், அவனால இவன் சாகணும். அதை நாம் பார்க்கணும். பக்கத்துல வந்தான். இந்த பாருங்க, அர்ஜுனனை எல்லாம் அம்பை எடுத்து வெல்ல முடியாது. பீமனுக்கு 16,000 யானை பலம். அதனால ஒரு காரியம் பண்ணுவோம். என்ன? வஞ்சகத்தினால 6 பேரையும் கொன்று விடுவோம். என்னடா பண்ணலாம்? காசிக்கு அனுப்புங்க. பாண்டு ராஜா இறந்து போயிட்டாருல்ல. ஆமா, இறந்தவருக்கு தர்ப்பணம் பண்ணணும் இல்ல, திதி கொடுக்கணும் இல்ல. அதை சொல்லி காசிக்கு அனுப்புங்க. காசிக்கு போகட்டும். அங்க ஒரு அரக்கு மாளிகை கட்டுங்க. ராத்திரியோட ராத்திரியா நெருப்ப வச்சு விட்டுருவோம். எல்லா பயலும் எரிஞ்சு போவாங்க. திட்டம் திட்டியது சகுனி. அதே மாதிரி அரக்கு மாளிகை காசியில. காசிக்கு வாரணாவதம்னு பேரு அந்த காலத்துல, வாரணாசின்னு பேரு இந்த காலத்துல. காசி இன்னைக்கு போய் பாருங்க, அருமையா இருக்கு. காசி கோயிலுக்கு போற வழியில கிட்டத்தட்ட 3000 வீடுகள், சந்து. காசியில மொத்தம் 56,000 சந்து. நான் ஒரு தடவை ஒரு சந்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு கடவுளுக்கு தெரியும். என்ன போய்கிட்டே இருக்கு, நான் தங்க வேண்டிய இடத்த காணா. ஒன்னும் புரியலைங்க. உலகத்துல யாரும் நம்மளை கண்டுபிடிக்காம இருக்கணும்னா காசியில போய் சந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிடு. எவனும் கண்டுபிடிக்க முடியாது. நான் வருஷம் காசிக்கு போறேன், போய் கும்பிடுறேன், ஒரு வாரம் இருக்கேன், நிம்மதியா கங்கையில குளிக்கிறேன், விஸ்வநாத பெருமான தொட்டு கும்பிடுறேன், பேட்டரிய சார்ஜ் பண்ணிக்கிறேன். அப்பதான் என்னால பேச முடியும். பேச்சு அவன் கொடுக்கிற பேச்சு. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. எனதுரை தனதுரை. காசியில அத்தனை இந்த சந்துக்குள்ள போகணும். நம்முடைய காசிக்கு அனுப்புனாங்க. காசிக்கு என்ன பெருமை சொன்ன? சிவபெருமான் அங்கே சொந்தமாக சுயம் பிரகாச ஈஸ்வரர். காசி 5 காரியம் காசியில. மாடு முட்டாது, பிணம் நாராது, பூ மணக்காது, பள்ளி சொல்லாது, கருடம் பறக்காது. இதெல்லாம் அன்னைக்கு ஒரு தரம் சொல்லிட்டேன். இப்ப திரும்புறேன், அவ்வளவுதான். காசிக்கு அனுப்பிச்சிருவோம். நெருப்ப வச்சு கொளுத்தி விடுவோம். சரி, வாரணாவதத்துல எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. திருதராஷ்டிரன் கூப்பிட்டான். சொன்னா பாண்டவர்கள் 5 பேர் பாஞ்சு, நம்ம குந்தி தேவி 6 பேரும் புறப்பட்டாங்க. விதுரன் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. விதுரன் ஒரு பார்வை பார்த்தான். காடு தீ பிடிச்சா எலி தப்பிக்கும், நட்சத்திரம் பகல்ல வழிகாட்டாது, இரவிலே வழிகாட்டும். சரி, என்னமோ தேவ வாக்கு. புறப்பட்டு வந்தாச்சு. கூடவே ஒரு ஆளை அனுப்பிச்சார் விதுரன். அந்த ஆளுக்கு கனகன்னு பேரு, பெரிய கெட்டிக்காரன். அவன் வந்தான். விதுர மகாராஜா உத்தரவு, இந்த மாளிகையில கீழ்பக்கத்துல ஒரு சுரங்கம் நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். பீமன். அப்படியா? அதுக்கு எங்கடா வழி? இந்த முதல் ஹால்ல இந்த தூணை தள்ளுனா சுரங்கத்து வழி. சரி, இவன் ஏதோ தப்பு பண்ண போறான்னு விதுரனுக்கு தெரிஞ்சு போச்சு. சுரங்கம் ஏற்பாடு பண்ணிவிட்டார். இப்போ இவங்க தங்குறாங்க. புரோசனன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்னைக்கு நெருப்ப வைக்கலாம். 5 வேடர்கள் வந்தார்கள்.
துரியோதனை 5 பேர்கிட்டையும் நஞ்சு கலந்த தேன் கொடுத்து விட்டான். இந்த பாண்டவர்களுக்கு குடு, செத்து போயிருவாங்க, அன்னைக்கு பார்த்து கொளுத்தீர், குந்தி தேவிக்கும் குடு. அந்த வேடர்களுடைய அம்மா ஒருத்தி வந்தா, 6 பேர். இன்னைக்கு ராத்திரி படுத்திருப்போம், நாளைக்கு காலையில கொடுத்துட்டு நாளைக்கு கொளுத்தீருவோம். திட்டம் போட்டாச்சு. 5 வேடர்கள் அம்மா புரோசனன் படுத்திருக்காங்க. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், தருமன், குந்தி அங்க படுத்திருக்காங்க. பீமன் ராத்திரி எந்திரிச்சான். சுரங்க வழி தெரியும். அம்மாவை தோல்ல தூக்கிக்கிட்டான். 4 பேரையும் எழுப்பின. முன்னால போய் சொன்னான். வேகமா வந்தான். நெருப்ப வச்சு விட்டுட்டு சுரங்கத்து வழியா தப்பு. ஏன் விதுர அன்னைக்கு சொல்லி இருக்கான், காடு தீ பிடிச்சா எலி சுரங்க பாதை வழியா தப்பிக்கும். எலி வலை கட்டி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? காடு தீ பிடிக்கும், எலி வலை வழியா தப்பிச்சிடும். அதனால அவன் தீய வச்சா நீ சுரங்கப்பாதை வழியா தப்பிச்சுக்கோ அப்படிங்கிறது கோட் வேர்ட்ஸ். தெரிஞ்சு தப்பிச்சிட்டான். அங்க தீ பிடிச்சு எரிஞ்சு வச்சு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஊர்க்காரன் பூரா துரியோதனனை திட்டுறாங்க. ஐயோ, பாண்டவர்களையும் குந்தியவும் போட்டு கொளுத்தி விட்டானே பாவி. வந்து பார்த்தா 2 ஒரு பெண் சடலம், 6 ஆண் சடலம் எரிஞ்சு கிடக்கு. ஐயோ, பாண்டவர்கள் 5 பேரு, குந்தி தேவி, புரோசனன் எல்லாம் இறந்து போயிட்டாங்களே. ஊர் பெருமைக்கு துரியோதனன் அழுதான். புறப்பட்டான். எல்லாருக்கும் எள்ளும் தண்ணீர் இறைச்சான். உயிரோட வச்சு எல்லாருக்கும் எள்ளும் தண்ணீர் இறைச்சி செய்ய வேண்டிய கர்மாக்களை செஞ்சு விட்டு அப்பாடா தப்பிச்சேன். பாண்டவர்கள் இறந்தார்கள், குந்தி தேவி இறந்தாள். சந்தோஷமா போயிட்டான். இவன் பீமன் புறப்பட்டான். பல இடங்களை தாண்டினா, காட்டு வழியா வந்தான். இடும்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கடோத்கஜனை பெற்றான். பகன் என்ற அசுரனை கொன்றான். நேர பாஞ்சால தேசத்துக்கு வந்து பாஞ்சாலியினுடைய சுயம்வரத்தில் பிராமண வேஷத்தில் 5 பேரும் கலந்து கொண்டார். பாஞ்சாலியினுடைய அண்ணனுக்கு திருஷ்டத்யும்னன்னு பேர், தமிழ்ல திட்டத்யும்னன்னு பேர். அவன் முன்னால வரான். என் சகோதரியை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் மேலே ஒரு மீன் இலச்சினை இருக்கிறது, ஒரு சக்கரம் சுத்தி கொண்டிருக்கிறது, கீழே தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை பார்த்தபடி மேலே அம்பு விட்டு சக்கரத்தை தாண்டி மீன் இலக்கை அம்பு போய் தொடுமானால் எவன் அப்படி செய்கிறானோ அவனுக்கு என் சகோதரி உரியவள். ராஜாக்கள் எல்லாம் வந்து பார்க்கிறான். ஜெகத்ரதன் தோத்து போட்டான், ஜராசந்தன் தோத்து போயிட்டான், சிசுபாலன் தோத்து போயிட்டான், துரியோதனன் தோத்து போயிட்டான். கர்ணன் பக்கத்துல வந்தா இழுத்தான், பட்டுன்னு வில்லு அவன் தலையில அடிச்சது, அவனும் கீழே விழுந்தான். எல்லாம் தோத்து போயிட்டாங்க. ஓ, இந்த பாஞ்சாலிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வீரம் உள்ளவன் வேணும். அந்த காலத்துல காளமாட்டு அடக்கனவனுக்கு தான் பொண்ணும்பாங்க, தெரியுமா? ஒரு ஆளு கேட்டானா, ஐயா உன் பொண்ணை அடக்கிறதுக்கு காளமாட்டை அடக்கி பழகிக்கணுமான். அது மாதிரி 7 காளைகளை அடக்கி நப்பின்னையை கல்யாணம் பண்ணி கொண்டான் கிருஷ்ணன். நப்பின்ன பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்க 7 காளைகளை அடக்கினான் கண்ண பெருமான். ஒண்ணும் முடியல. அர்ஜுன எந்திரிச்சான். பிராமணன் வீரத்தோட நிக்கிறான். இந்த போட்டி சத்திரியர்களுக்கு மட்டுமா, மற்றவர்களும் கலந்து கொள்ளலாம். திட்டத்துயினன் சொன்னான், வீரத்தில் என்ன ஜாதி, யார் இந்த இலக்கை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு என் தங்கை உரியவள். ஏன் தெரியுமா சொன்னா, இந்த பாஞ்சாலியினுடைய அப்பா தவம் பண்ணார். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அர்ஜுனனை அணைக்கக்கூடிய பொண்ணு எனக்கு வேணும்னு கேட்டார். பாஞ்சாலி பிறந்தாள். அன்னைக்கே தெரியும் அவருக்கு, என்னைக்கு இருந்தாலும் இந்த பாஞ்சாலி அர்ஜுனனுக்கு மனைவி. அந்த தைரியத்துல யாரா இருந்தாலும் வில்லை எடுத்து நானேற்றலாம். அர்ஜுன சன்னியாசி மாதிரி இருந்த பிராமணன் வந்தான், பார்த்தான், கீழே குனிஞ்சான், அந்த தண்ணீர்ல பார்த்தான், மேல அம்பு விட்டான், மிகச் சரியாக இலச்சினையை பாஞ்சாலி போனா பக்கத்துல பார்க்கிறா, அவன் இவனே நாளாம். அதெல்லாம் நாளைக்கு தெளிவா சொல்றேன். அவன் இவனே, இதெல்லாம் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அவ்வளவுதான், கழுத்துல மாலையை போட்டு விட்டா. இங்க சண்டை வந்தது, துரியோதனன் சண்டை போட்டான். அதனால சத்திரியங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு விட்டு, வேதம் சொல்ற பிராமணனுக்கு பொண்ணை கொடுத்தா என்னையா நியாயம்? இந்த பிராமணன் 5 பேரையும் அடிச்சு கொள்ளு. அவன் 5 பேரும் வீராதி வீரன், கிட்ட போக முடியாது. சண்டை வந்தது, எல்லாரும் ஜெயிக்க, துரியோதனன் கர்ணன் எல்லாரும் தோற்று ஓட, கிருஷ்ண பரமாத்மா போய் தடுத்து நிறுத்தி, சத்திரியர்களே சண்டை போடாதீர்கள், அவன் கேட்டுட்டு தானே போட்டிக்கு வந்தான், சமாதானப்படுத்தி அனுப்பிட்டார். இவனுக்கு கோபம் தாங்க முடியல. என்னடா இப்படி ஆகி போச்சு, நம்ம தோத்துக்கிட்டே போறோம், இவங்க ஜெயிக்கிறாங்க. இன்னொரு அநியாயம் என்ன தெரியுமா? வேடிக்கை, இந்த 5 பேரும் பாண்டவர்கள்னு தெரிஞ்சு போச்சு, செத்து போயிட்டாங்க. என்ன நம்ம எள்ளும் தண்ணீர் இறைச்சா இவங்க பாஞ்சால ராஜாவுடைய உறவை கூட்டிக்கிட்டு அநியாயமால வந்து நிக்கிறாங்க. அந்த மன
மனசு வளர்ச்சியை பாருங்க. அவனுக்கு மனசு என்ன ஆகும்? கோபம், பொறாமை தாங்கல, ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சு. இப்ப பாஞ்சாலனுக்கு மருமக்கள் வேற. பாஞ்சாலியை இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இனிமே நாளைக்கு சண்டைனா இந்த பாஞ்சால ராஜா அவங்க பக்கம் தான் நிப்பாரு. இந்த பாஞ்சாலியை நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியலையே, வீரத்தை காட்ட முடியலையே, கோபம் தாங்கல. அப்பாட்ட வந்தான். திரும்ப அங்க தோல்வி கிடைச்சா இங்கதான் வருவேன். ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an opposite and equal reaction. அங்க அடி வாங்கினா இங்க வந்து விழுவேன். அப்பா நான் செத்து போறேன். ஏண்டா பாவி அடிக்கடி இப்படி சொல்லி பயம் தரேன். இந்த சாகுறேங்க ஒரு காலம் சாக மாட்டாங்க. இந்த அடுத்தவனை சாக வச்சுட்டு வேடிக்கை வைப்பாங்க. சும்மா பயமுறுத்தி பாக்குறது நம்மள. நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ண வேண்டியதானே ஏன் சொல்ற? நம்மளை சொல்லி பயமுறுத்துறது. பயமுறுத்தின உடனே பீஷ்மரை கூப்பிட்டார். பீஷ்மர் சொன்னார், இது என்னைக்கு இருந்தாலும் சண்டை வேண்டாம். ராஜ்யத்தை ரெண்டா பிரி. தர்மராஜா ஒத்துக்குவார். பாதிய தருமன்ட்ட கொடு, பாதிய உன் புள்ளைட்ட போ. சட்டப்படி தப்பு, தர்மப்படியும் தப்பு, சண்டை வேண்டாம் கொடு. சரி, பாதி ராஜ்யம் தருமனுக்கு, பாதி ராஜ்யம் துரியோதனனுக்கு. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா இங்க இருக்க கூடாது. ஒரு உரையில் ரெண்டு வாழ் இருக்க கூடாது. என்ன செய்யலாம்? டெல்லிக்கு அனுப்பு. டெல்லிக்கு இந்திரபிரஸ்தம்னு பேரு. அந்த காலம் யமுனை கரை இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தத்திலே தர்மராஜா ஆட்சி பண்ணட்டும், அஸ்தினாபுரத்திலே துரியோதனன் ஆட்சி பண்ணட்டும். இந்திரபிரஸ்தத்துக்கு அனுப்பு. இந்திரபிரஸ்தத்துக்கு போயாச்சு. கிருஷ்ண பரமாத்மா கூடவே போயிட்டார். மயன் யாரு தெரியுமா? தேவ சிற்பி கூப்பிட்டார். இந்திரபிரஸ்தத்துல ஒரு அருமையான மாளிகை கட்டு, பணம் வேணும், நான் கொண்டாடுறேன். மயன் எங்கே இருக்கு பணம்? மேருமலைக்கு கீழே ஒரு பழைய ராஜா நிறைய தங்கமும் வைரமும் வைடூரியமும் புதைச்சு வச்சிருக்கு. எனக்கு தெரியும். எடுத்துக்கிட்டு வந்தா எல்லாத்தையும் கொண்டாந்து அரண்மனை அவ்வளவு அழகா கட்டிவிட்டாங்க. கட்டிவிட்டா இவர் யாகம் பண்றேன்னாரு. பண்ணு. என்ன யாகம்? ராஜசூய யாகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சக்கரவர்த்தி, எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து விட்டேன். எல்லாரையும் ஜெயிச்சிடணும் இல்ல? ஆமா. ஒரு பக்கம் சகாதேவனை அனுப்பு, ஒரு பக்கம் பீமனை அனுப்பு, அர்ஜுனனை அனுப்பு. ஆனா ஒண்ணு கிருஷ்ணன் சொல்றான், தர்மராஜா இந்த ஒரே ஒருத்த மட்டும் கொஞ்சம் விவகாரமான ஆளு, அவனை ஜெயிக்கிறது கஷ்டம். யாரு? ஜராசந்தன். ஜராசந்தன்னா யாரு தெரியுமா? அவங்க அப்பா ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்துதான். குழந்தை பிறந்த உடனே பாதியா போச்சான். இந்த குறுக்கல பாதி, இப்படி பாதி அப்படி பாதியா பிறந்த. ஐயோ குழந்தை இப்படி பிறந்துருச்சேன்னு தூக்கி வெளியில போட்டானா. ஜரைன்னு ஒரு ராட்சசி அந்த பக்கம் வந்தா. இந்த குழந்தைய பார்த்தா, இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி, சாப்பிட்டுருவோம்னு ஒன்னா சேர்த்தாளா, உயிர் வந்துருச்சு. ஜரையால் சந்திக்கப்பட்டவன், அதனால அவனுக்கு ஜராசந்தன் பேர். வீரனா வந்துட்டான், வளர்ந்துட்டான், யாரும் ஜெயிக்க முடியல. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணனை தோக்கடிச்சவன் ஜராசந்தன். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். கிருஷ்ண பரமாத்மா இவனோட சண்டை போடக்கூடாதுன்னு கல்கத்தாவுக்கு பக்கத்துல இருந்த ஊரை மாத்திக்கிட்டு பம்பாய்க்கு பக்கத்துல துவாரகைக்கு ஓடுனாராம். இந்தியாவில இது ஒரு மூலை, அது ஒரு மூலை. இந்த பக்கம் இவர் இருந்த மதுரா. மதுரை எங்க இருக்கு? டெல்லி, ஆக்ரா, மதுரா, பிருந்தாவனம். துவாரகை எங்க இருக்கு? குஜராத்தில் இருக்கு, பம்பாய்க்கு பக்கத்தில். பேட் துவாரகா, துவாரகா இன்னைக்கும் இருக்கு. நான் போய் பார்த்திருக்கேன், அதனால அழகா சொல்றேன், தெரியும். இங்க இருந்து ஊரை மாத்திக்கிட்டு அங்க ஓடுனானா. அதனால என்ன ஜெயிச்சவன் அவன், அவனை மட்டும் ஜெயிக்கிறது. கிருஷ்ணா நீ ஒரு வழி சொல்லு. அர்ஜுனா, பீமா புறப்படு எங்கூட. ஜராசந்தன் பல ராஜாக்களை சிறையில வச்சிருக்கான். இன்னொன்னு தெரியுமா? கம்சன் இருக்கான்ல, கம்சன் ஜராசந்தனுடைய மாப்பிள்ளை. கம்சன் யாரு? கிருஷ்ணனுக்கு மாமா. கிருஷ்ணன் கம்சனை கொன்று விட்டான். அந்த கோபம் வேற அவனுக்கு. என் மாப்பிள்ளைய கொன்று இந்த கிருஷ்ணனை விடப்படாது, அதுக்காகத்தான் சண்டை போட்டான். இப்ப எல்லாரும் ஜராசந்தன் 3 பேரும் போறாங்க. பிராமண வேஷத்துல போறாங்க. ஜராசந்தன் வீராதி வீரன். என்ன வேணும்னு கேட்டான். யுத்தம் வேணும்னாங்க. யுத்தமா? எங்கூடவா? வருகிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க 3 பேரும், நீ கிருஷ்ணன் இல்லையோ, நீ பீமன், நீ அர்ஜுனன், எங்கூட சண்டைன்னு கேக்குறீங்க. நான் சண்டை போட தயார். ஆனால் கிருஷ்ணா நீ எங்கிட்ட தோத்து போனவன், உங்கூட நான் சண்டை போட. அர்ஜுனா நீ சின்ன பையன், உங்கூட சண்டை போட மாட்டேன். என்னோடு சண்டை போடக்கூடிய தகுதி, திறமை, ஆற்றல், வீரம் பீமனுக்கு உண்டு. பீமா 2 பேரும் சண்டை போடும். வீராதி வீரன் 2 பேரும் சண்டை போட்டா ஜராசந்தன் ஏகப்பட்ட
அப்பேற்பட்ட பலசாலி. பீமனும் பலசாலி, முடியல. ஒரு நாள் அப்ப என்ன பண்ணான், கோபத்துல பீமன் ஜராசந்தனை ரெண்டா புடிச்சு கிழிச்சு விட்டான். கிழிச்சு கீழே போட்டானா, ரெண்டும் சேர்ந்து ஒட்டிக்கிச்சு. திரும்ப எந்திரிச்சு வந்துட்டான். இந்த ஜரையினால் சந்திக்கப்பட்ட காலத்தில் இருந்து யாராவது இவனை கிழிச்சா ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கிடுவான். இவனை என்னதான் பண்றது? பீமன் கிழிச்சு கிழிச்சு போடுறான், இவன் திரும்ப திரும்ப ஒட்டிக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார், நேரம் ஆகுது, கதையை முடிக்கணும். பீமனுக்கு நேர போய் நின்னார். பீமா என்ன? ஒரு துரும்ப எடுத்தார், ஒடிச்சு மாத்தி போட்டார். மாத்தி போடுறா. ஓ அப்படியா, சரி. கிழிச்சான். கால் பக்கம் தலை, தலை பக்கம் கால்னு மாத்தி போட்டான். ஒட்டாது இல்ல விவரம். ஜராசந்த இறந்து போயிட்டான். யாரு காரணம்? கதை, வசனம், டைரக்ஷன் கிருஷ்ண பரமாத்மா. இல்லன்னா நடக்குமா ஐயா? கண்ணன் திருவடி எண்ணுக வனமே. தீமைகளை அழிப்பதற்கும் நல்லவர்களுக்கு துணையாயிருப்பதற்கும் நான் யுகங்கள் தோறும் அவதாரம் செய்கிறேன். சம்பவாமி யுகே யுகே. அவன் சொன்ன வார்த்தை. தர்மத்தை காப்பாற்றுவதற்காக பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நான் யுகங்கள் தோறும் அவதாரம் செய்கிறேன். ஜராசந்தன் இறந்து போனான். சிறை வைக்கப்பட்ட அத்தனை ராஜாக்களும் விடுவிக்கப்பட்டார்கள். எல்லாம் காலில் விழுந்துட்டான். அத்தனை ராஜாவும். தர்மராஜா ராஜசூய யாகம் பண்றாரா? நாங்கள்லாம் வந்துடுறோம். எல்லாம் போனா அவ்வளவு பேரையும் ஜெயிச்சு தர்மராஜா யாகம் பண்றார். கிருஷ்ணனை கூப்பிட்டார். கண்ணா, இந்த யாகம் பண்ற பொழுது வந்திருக்கவங்களுக்கெல்லாம் தங்கத்தை வாரி வாரி கொடுக்கணும். கேட்கிற பணத்தை எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஆளை பொறுப்பா உட்கார வைக்கணும். யார பொறுப்பா உட்கார வைக்கலாம்? கேஷியர். ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா கொடுக்கணும். பாதியில தீந்து போச்சுன்னு சொன்னா யாகம் கெட்டு போயிடும். முறையா கொடுக்கணும். யார உட்கார வைக்கலாம்? கிருஷ்ண அப்படி பார்த்தான். துரியோதனனை உட்கார வை. பீமனுக்கு வந்தது கோபம். ஐயோ, அவனை உட்கார வச்சா 500 கட்ட 5000 கொடுப்பேன், 5000 கட்ட 50,000 கொடுப்பேன், 2 நாள்ல யாகத்தை நிறுத்தி விடுவானே. தர்மராஜா சொல்றார், கிருஷ்ணன் சொல்லியாச்சுன்னா அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, அதுக்கு மேல அப்பீல் பண்ண முடியாது. துரியோதனனை கொண்டாந்து உட்கார்த்தி விட்டாங்க. இவனுக்கு சந்தோஷம். வாரி வாரி கொடு. 5000 கட்ட 50,000 மூட்டையோட தூக்குங்கிறான். எல்லாருக்கும் வாரி 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 கொடுத்தானா. 3 நாள் ஆச்சா, யாகம் முடிஞ்சுதா? போய் பார்த்தா ஆரம்பத்தில் எவ்வளவு தங்க நாணயம் இருந்ததோ அந்த தங்க நாணயம் அப்படியே இருக்கு. என்ன துரியோதனா கொடுத்தியா? வாரி வாரி கொடுத்தேன். இந்த 56 தேசத்து ராஜாக்களும் கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் 500 நாணயம் கொடுத்தா 5000 நாணயம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? புரியுதா? கிருஷ்ணான் நான் தர்மன். கிருஷ்ண வந்து சிரிச்சான். பீமா புரியுதா? ஒன்னும் புரியலையே. துரியோதனன் கையில தனரேக ஓடுதரா. சாகர வரைக்கும் அவன் சக்கரவர்த்தி. நினைப்புலவர். தப்பு பண்றான் இல்ல, வேற விஷயம். சில பேர் ஜாதகம் அப்படிங்க, தப்பா பண்ணிக்கிட்டு இருப்பான், வீட்டுல செல்வம் கொட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம யோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருப்போம், அடுத்த வேளை சோத்துக்கு லாட்டரி அடிப்போம். அது அப்படித்தான். அதெல்லாம் விதி. நல்லதுக்கு பலன் தனி, கெட்டதுக்கு பலன் தனி. அதுவும் இதுவும் சரியா போகாது. நான் பண்ற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கோயில்ல போய் சகசரநாம அர்ச்சனை பண்ணனா அதுக்கு இதுக்கும் சரியா போகாது. அதுக்கு பலன் தனி, இதுக்கு பலன் தனி. இதுதான் நம்ம வாழ்க்கை. அவன் கையில தனரேக ஓடுது. தொட்டான்னா வளரும்டா. புரிஞ்சு போச்சு இப்ப எல்லாரும். துரியோதனை வெறுத்தே போன. நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்து ஒன்னும் பண்ண முடியாம போச்சே. இன்னொன்னு தெரியுமா? அந்த யாகத்துல பீஷ்மாச்சாரியார்கிட்ட போய் தர்மராஜா முதல் மரியாதை யாரு? நம்ம நாட்டுல இந்த முதல் மரியாதைக்கு ஏகப்பட்ட கேஸ் கோர்ட்ல. அந்த கோயில்ல அவருக்கு பரிவட்டம் கட்டுறதா, இவருக்கு பரிவட்டம் கட்டுறதா, கடைசியில கோயிலை இழுத்து மூடி போடுறாங்க. இவங்க சண்டையில கோயிலை இழுத்து மூடி போடுறாங்க. நடக்குது முதல் மரியாதை. முதல் மரியாதை யாருக்கு? பீஷ்மாச்சாரியார் சொல்றார், கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணனுடைய அத்தை பிள்ளை சிசுபாலன் பேர். கிருஷ்ணனுக்கு அத்தை பிள்ளை. குந்தி தேவிக்கு தங்கச்சி மகன். குந்தியும் கிருஷ்ணனுக்கு அத்தை. மறக்காது. சிசுபாலன் எந்திரிச்சான். ஏண்டா, இத்தனை ராஜாக்கள் இருக்கிற பொழுது ஒரு இடையனுக்கா முதல் மரியாதை? அவன் யாரு? ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன். அவனுக்கு முதல் மரியாதையா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டு விட்ட கேட்டவன் முறையா பிறக்காதவன் தர்மன். கேட்டவன் முறையா பிறக்காதவன். சொன்னவன் கீழ் நோக்கி ஓடக்கூடிய தண்ணி கங்கைக்கு பிறந்த பீஷ்மன். தண்ணி கீழ் நோக்கித்தானே ஓடும். இவன் புத்தியின் கீழ் நோக்கித்தானே ஓடும். கடுமையா சொல்ல ஆரம்பிச்சான். கிருஷ்ண பரமாத்மா பார்த்துக்கிட்டே கிருஷ்ணனை திட்ட ஆரம்பிச்சான். 1 2 3 திட்ட 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 கிருஷ்ண பரமாத்மா பேசாம கேட்டுக்கிட்டே இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா திட்டனா, ரொம்ப திட்டனா. சகசரநாம அர்ச்சனையே பண்ணிவிட்டான்.
கிருஷ்ணனுக்கு அவ்வளவு திட்டு 100 திட்டு வந்தது. 101வது திட்டு வந்தது. கையில சக்கரத்தை எடுத்தான், விட்டான், சிசுபாலன் இறந்து போயிட்டான். அங்கிருந்து ஒரு ஆவி புறப்பட்டு கிருஷ்ணனோடு வந்து ஐக்கியமாய் எல்லாரும் என்னன்னு கேட்டாங்க. கிருஷ்ணன் சொல்றான், இவன் எங்க அத்தை புள்ள. இவன் பிறக்கிற போது 4 கண்ணு, மன்னிக்கணும், 3 கண்ணு 4 கை, அப்நார்மல் கேஸ். 3 கண்ணு 4 கையோட பிறந்தான் இந்த சிசுபாலன். எங்க அத்தை தூக்கிட்டு வந்தா, மேலே அசரீரி வாக்கு சொல்லிட்டு இவனுக்கு அதிகமா இருக்கிற 2 கையும் அதிகமா இருக்கிற ஒரு நெற்றி கண்ணும் யாரு தொட்ட உடனே மறையுதோ அவனால தான் இவனுக்கு சாவு. யாரு தொட்ட உடனே இந்த எக்ஸ்ட்ரா கேஸ் மறையுதோ அவனால தான் இவனுக்கு சாவு. சரி, எல்லாரும் வந்தாங்க, தொட்டாங்க. சிசுபாலன் குழந்தை, எல்லாரும் போயிட்டாங்க. கிருஷ்ணன் வந்தான். அத்தேன்னா, அத்தை பிள்ளை இல்லவன் இந்த பையன். தூக்கினா 2 கையும் 1 கண்ணும் போச்சு. அத்தை சொன்னா, கிருஷ்ணா உன்னால தாண்டா இவனுக்கு சாவு.